வணக்கம் மாணவ மாணவிகளே. இன்றைய வீடியோவில் இலங்கை படம் குறித்தல் தொடர்பான பயிற்சிகளை பார்ப்போம். ஏனென்று சொன்னால், இந்த இலங்கை படம் குறித்தல் என்பது, அதாவது இலங்கை படம் குறித்தல், உலகப்படம் குறித்தல் ஒரு கட்டாய வினா பகுதி. அதிலேயும் இலங்கை படம் குறித்தல்ல 12 இடங்கள் தரப்படுகின்றது பரீட்சை, ஓயல் பரீட்சைக்கு. உலகப்படம் குறித்தல் 6 இடங்கள், மொத்தம் 18 புள்ளிகள். இந்த இன்றைய வகுப்பில இலங்கை படம் குறித்தல் என்ற பயிற்சியில தரம் 10, தரம் 11 வகுப்புகளுக்கு உரியதாக பயன்படக்கூடிய விதத்துல இந்த படம். ஏனென்னு சொன்னால், தரம் 10லையும் இலங்கை படம் குறித்தல், உலகப்படம் குறித்தல் இருக்கின்றது. அதே போல தரம் 11லையும் இது இருக்கின்றபடியால நான் தரம் 10, தரம் 11 வகுப்புகளுக்கு உரியதாக இந்த இலங்கை பட பயிற்சி இதுல தரப்படுகின்றது. மற்றது பரீட்சைக்கு வருகிற ஒரு கட்டாய வினா பகுதியாகவும் கருதப்படுகின்றது. நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்றால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மேருக்கும் ஷேர் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்ப இதுல முதலாவது இந்த இலங்கை படம் குறித்தல் என்றதுல ஏற்கனவேயும் இந்த இலங்கையின் நதிகள் பற்றி நான் ஒரு படம் ஒன்று இதுல போட்டிருக்கிறேன். அதாவது இலங்கையினுடைய நதிகள் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன். ரெண்டாலும் இன்றைக்கு இந்த இலங்கை படம் குறித்தல் பயிற்சி என்ற வகுப்பில நான் இந்த இலங்கையின் நதிகள் என்றதையும் பக்கத்துல போட்டிருக்கிறேன். இதுல 1 தொடக்கம் 34 வரையான நதிகள் தரப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு அந்த ஓயல் பரீட்சைக்கும் எல்லாம் தரம் 10ஆம் ஆண்டுல கற்கிறவர்களுக்கும் இப்படி இலங்கை படம் ஒன்று நதிகளோட சார்ந்துதான் இந்த படம் குறித்தல் என்பது அங்க கேட்கப்படுகிறது வினாக்கள். அப்ப முதலாவது இப்ப இதுல நாங்கள் கழனி கங்கை என்று சொல்லுகிற போது இந்த முதல் 1 என்ற இலக்கத்தை இங்க பார்க்க வேணும். அப்ப இதுல நாங்கள் 1 என்ற இலக்கம் இங்கே இருக்கிறது. இப்ப இது கழனி கங்கையை குறிக்கின்றது. அதாவது கொழும்பு இதுல, அதாவது கழனி கங்கை 1 என்ற இலக்கம். அதே போல இந்த கழுகங்கை என்றது இங்க 2வது இலக்கம். அப்ப இதுல நிறைய நதிகள் இருக்கு. ஆனா எங்களுக்கு பரீட்சைக்கு எங்களுக்கு மிக கொஞ்ச நதிகள்லாம் வர்றது. நான் அந்த முழு நதியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோன்றதுக்காக போட்டிருக்கிறேன். அப்ப இப்ப கழனி கங்கை, கழுகங்கை பரீட்சைக்கு வார ஒரு பகுதி. அப்ப அந்த இலக்கம் 1 கழனி கங்கை, இலக்கம் 2 கழுகங்கை. அதே போல இலக்கம் 3 வெண்தோட்ட கங்கை, அது இந்த பரீட்சைக்கு வர்றேல. அதே போல இப்ப 4வது எடுத்தோம்னு சொன்னா ஜின் கங்கை. அதே போல இந்த 5வதும் பெறது பரீட்சைக்கு நில்வள கங்கை. அதே போல 6வது வளவ கங்கை, பரீட்சைக்கு வாரோண்டு வளவ கங்கை. அதே போல 7வது கிருந்தியோயா, பரீட்சைக்கு வார ஒரு நதி 7வது கிருந்தியோயா. அத மாதிரி 8வது நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது மாணிக்க கங்கை என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்றோம். 8வது நதி, இதுவும் பரீட்சைக்கு அடிக்கடி வர்றது. 9வது கும்புக்க நோயா, பரீட்சைக்கு வர்ற ஒரு பகுதி. அத மாதிரி இதுல நாங்க பார்த்தோம்னா கல்லோயா, இதுல 13 என்ற இலக்கம். கல்லோயா பரீட்சைக்கு வார ஒரு வினா 13 கல்லோயா. நீங்கள் அப்படி தெரிந்து இந்த நதிகளை எடுக்கலாம். அதே போல இதுல 18 என்ற இலக்கம். இங்க மகாவலி கங்கை, அதாவது இலங்கையில மிக நீளமான நதி மகாவலி கங்கை. இது திருவோணமலை, இந்த இடம் திருவோணமலை கடல்ல கலக்கின்றது. அத மாதிரி இதுல அடுத்த 21 யானோயாவும் வர்றது. 21 யானோயா. அத மாதிரி இதுல மிக முக்கியமான நதிகளை சொல்லி கொண்டு போறேன். 24 கனகராயன் ஆறு, அடிக்கடி வார ஒரு நதி, அதாவது இலங்கை படத்துல குறிக்க சொல்லி. அதாவது இந்த 24 இது கனகராயன் ஆறு, இந்த நீளம் இதுல ஒரு நதி. அதே போல இங்கால மல்வத்து ஓயா, அடிக்கடி வார ஒரு வினா 29. இதுல தரப்பட்டிருக்கிறது 29. 29 இங்கே இருக்கு. அதாவது இது மல்வத்து ஓயா 29 மல்வத்து ஓயா அல்லது கதம்ப நதி என்று சொல்றது. அதே போல 31வது நதியை பார்ப்போம், கலா ஓயா. அதாவது இது புத்தளம் மாவட்டம். இது இந்த முனைக்கு கிட்டவாக இதுல கலா ஓயா காணப்படுகின்றது. அதே போல இதுல வர்றது இந்த தெதுரு ஓயா 33வது. இதுவும் பரீட்சைக்கு அடிக்கடி வார ஒரு நதி 33 தெதுரு ஓயா. அப்ப ஆகவே இது நதிகள் எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். இப்ப நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு இதுல பயிற்சி ஒன்று, இலங்கை படம் சம்பந்தமான ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. இதுல இந்த படத்துல 1, 2, 3 அதே போல 4, 5 12 இடங்கள் இதுல தரப்பட்டிருக்கிறது. இது பயிற்சி. அப்ப நாங்கள் இதுல தரப்பட்ட இந்த 1 என்ற இலக்கம் இதனை குறிக்கின்றது. அதே போல 2 என்ற இலக்கம் இதனை குறிக்கின்றது. அதே போல 3 என்ற இலக்கம் இதனை குறிக்கின்ற என்பதற்கு விடைகள் இங்க போட்டிருக்கிறேன். இலக்கங்கள் குறித்து நிற்கும் இடங்கள். அப்ப இப்ப உதாரணமா இலக்கம் 1 பூநகரி என்று சொன்னா, இங்க நாங்கள் அந்த இலக்கம் 1 நாங்க இங்க பார்த்தோம்னு சொன்னால்
இதுல இந்த கருப்பால நிறந்திட்டப்பட்டிருக்கு. இந்த பகுதி தான் பூநகரி. அப்ப அந்த இதற்கு நேர இங்க ஒண்டண்டு போட்டிருக்கு. வேண்டாம் இதுல எழுதலாம் பூநகரி என்று. இப்ப நான் இதுல எழுத இல்ல. இந்த ஒண்டண்ட இலக்கம் குறிக்கிற இடம் வந்து பூநகரி. அப்ப இதுல சரியான விட வந்து இங்க தந்து கிடக்கு. அப்ப இதுல அப்படி நான் இதுல 12 வினாக்கள் போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்க இங்கால பார்ப்போம். இலங்கையில முக்கியமான ஆறுகளும் குளங்களும். இப்ப பரீட்சைக்கு கட்டாயம் இலங்கப்படம் குறிக்கல எல்லா 10 வருஷ பாஸ் பேப்பர்லயும் பார்த்தால் தெரியும். அதை ஆராய்ந்து பார்த்தாங்களுக்கு தெரியும். கட்டாயம் 2 நதி வரும், 2 குளம் அதுல இருக்கிறது. அதே போல ஏதாவது ஒரு துறைமுகம் வரும். மற்றது வந்து இந்த தொல்பொருள் ஆய்வுகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் சம்பந்தமாக அவ்வாறெல்லாம் வருது. அப்ப இதுல நான் இப்ப போட்டிருக்கிறேன் இலங்கை என்ன முக்கிய ஆறுகளும் குளங்களும் என்ற ஒரு படம் போட்டிருக்கிறேன். இப்ப உதாரணமா பார்ப்போம். கனகராயன் ஆறு. இது வந்து கனகராயன் ஆறு. அதுல இருக்கிற ஒரு குளம் இரணமடு குளம். இந்த கருப்பால நிறந்துட்டு இருக்கு இரணமடு குளம். ஆகவே கனகராயன் ஆற்றில் அமைந்திருக்கிற குளம் தான் இந்த இரணமடு குளம். அத மாதிரி இங்க நாங்க பார்ப்போம். இதுல மல்வத்து ஓயா என்று தந்து கிடக்கு. இந்த நதி வந்து மல்வத்து ஓயா. அதாவது இதை நாங்க சொல்றோம் கதம்ப நதின்னு சொல்லலாம். இந்த 2 கிளை ஆரம்பத்துல போது மல்வத்தோயா கதம்ப நதி என்று சொல்லி சொல்றோம். அப்ப இதுல வந்து ராட்சத குளம் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதே போல இதுல நிறந்திட்டப்பட்ட பகுதி ஒன்று இருக்கு யோதவாவி. இது மல்வத்தோயாக்கு பக்கத்துல இருக்கு யோதவாவி. அத மாதிரி இவ்விடத்துல இன்னொரு வாவி இருக்குது என்னன்னு சொன்னால், அதாவது கனதர ஓயா. இது அதுக்கு பக்கத்துல மகாகல் கடவல வாவி. இந்த வாவியின் பேர் வந்து மகாகல் கடவல வாவி. இதுல போட்டிருக்கேன். அதே மாதிரி இதுல இன்னொரு வாவி இருக்கு மகா கனதர வாவி. அதாவது இதுல இருக்கு மகா கனதர வாவி. அப்ப இது ரெண்டும் இந்த மெல்வத்தோயா அப்புறம் இதுல கனதர ஓயா என்ற அந்த கிளையாட்டுக்குள்ள இவ்விடத்துல வரும் மகா கனதர வாவி. அத மாதிரி இதுல இன்னும் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா நுவர வாவி என்று சொல்லி ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. அப்ப இதெல்லாம் இந்த மல்வத்தோயா இந்த பிரதான நதிக்குள்ள வர்ற கிளையாறுகளுக்கு தான் இந்த சின்ன சின்ன குளங்கள் அல்லது வாவிகள் போடப்பட்டு இருக்கின்றது. அத மாதிரி நாங்கள் இந்தியால பார்ப்போம் கலா ஓயா. இப்ப மல்வத்தோயான்ற பழைய பெயர் கதம்ப நதி. அதே போல கலா ஓயான்ற பழைய பெயர் கோண நதி என்று சொல்றோம். கோண நதி அல்லது கலா ஓயான்னு சொல்றோம். அப்ப அதுலயும் இங்கால வந்து இந்த நதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா கலா ஓயாவில கலாவாவி இந்த இவ்விடத்துல போட்டுக்கிடாக்கு கலாவாவி என்ற ஒரு குளம் இதுல காணப்படுகின்றது. அதே போல இங்க வந்து நாங்கள் இந்த மல்வத்தோயாக்கு கிட்ட இவ்விடத்துல இந்த சின்ன சின்ன குற்று புள்ளிகளாக போடப்பட்டிருக்கிறது. அதுக்கு பெயர் அது ஒரு கால்வாய். இந்த கால்வாயை அப்படியே மெல்லிசா போட்டிருக்கிறேன் யோத கால்வாய் என்று சொல்றது. அதாவது யோத கால்வாய் இந்த அம்புக்குறி போட்டிருக்கிறேன் இந்த பகுதி யோத கால்வாய். அப்ப இந்த கலா ஓயாவில தான் கலாவாவி அமைந்திருக்கின்றது. அதே போல இங்க மீயோயா அடுத்தது அதுல அமைந்திருக்கிற வாவி தப்போ வாவி. இந்த மீயோயாவில தப்போ வாவி. அது மாதிரி தெதுரோயான்ற பழைய பெயர் ஜஜ்ஜர நதி. அதாவது நாங்க தெதுரோயான்ற பழைய பெயர் ஜஜ்ஜர நதி என்று போடப்பட்டிருக்கு. அதே போல கழனிகங்கை. கழனிகங்கை என்ற பழைய பெயர் கல்யாணி நதி. இது கழனிகங்கை இவ்வளவும். அப்ப இது கல்யாணி நதி. அதே போல களுத்துறை மாவட்டத்துல இங்க கழுகங்கை. இந்த நதிக்கு பேர் கழுகங்கை. அதே போல இங்க இன்கங்கை. அத மாதிரி இங்க நில்வள கங்கை இதுல போடப்பட்டிருக்கு. இது இந்த பழைய பேர் நில்வள தித்த. நில்வள கங்கை நில்வள தித்த. அத மாதிரி வளவகங்கை இங்கே இடத்துல இருக்கு வளவகங்கை. அது இன்னொரு பெயர் வனவாகினி நதி. வளவகங்கைன்ற பழைய பெயர் வனவாகினி நதி. அத மாதிரி இதுல கிருந்தியோயா. கிருந்தியோயாக்கு கருந்தி நதின்னு சொல்றது. கிருந்தியோயா கருந்தி நதி. அத மாதிரி மாணிக்க கங்கை. இதுல கதிர்காமம் இருக்கு மாணிக்க கங்கையில. அதே போல இந்த மாணிக்க கங்கைக்கு இன்னொரு பெயர் பழைய பெயர் கப்பரகந்த நதி. கப்பரகந்த நதி அதாவது மாணிக்க கங்கைக்கு கப்பரகந்த நதி. அத மாதிரி மாணிக்க கங்கைக்கு அருகில இருக்கிற நதி வந்து கும்புக்க நோயா. இப்ப நீங்க இதை ஞாபகத்துல வைக்கிறதுக்கு மாணிக்க கங்கைக்கு பக்கத்துல கிருந்தியோயா அப்புறம் மாணிக்க கங்கை நடுவில் இங்கால கும்புக்க நோயா. ஏன்னாடா எல்லா நதியும் பெருஞ்சைக்கு வர்றதில்ல. மிக முக்கியமான நதிகளை நீங்க உங்களோட மனனம் செய்து இலகுவா கண்டுபிடிக்கக்கூடிய வழியில நீங்கள் அதை கற்றுக்கொள்ளணும். அத மாதிரி இதுல கல்லோயா என்று சொல்லி நாங்க எடுத்துக்கொள்றோம். கல்லோயா அதுலயே ஒரு சமுத்திரம் இருக்கு சேனநாயக்க சமுத்திரம். இது நடுக வர்ற பரீட்சைக்கு கல்லோயா என்ற நதியில தான் இந்த கருமையா நிறந்திட்டப்பட்ட பகுதி வந்து சேனநாயக்க சமுத்திரம். அத மாதிரி இது வந்து மகாவலி கங்கை இலங்கையின் மிக நீளமான ஆறுன்னு சொல்லி இதுல காணப்படுது. அதாவது மகாவலி கங்கை என்று சொல்லி அதுல இந்த மினிப்பே அணை என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது வந்து மினிப்பே அணை இடத்துல வரும் மினிப்பே அணை அதோட சேர்ந்ததாக இங்கால மினிப்பே கால்வாய் அது டொட்ஸ்ல போட்டிருக்கு மினிப்பே கால்வாய் என்று சொல்லி உண்டு.
அப்ப இந்த நதி மகாவலி கங்கை. அதுக்கு கிட்ட இதுல வந்து அங்கமடில்ல ஒரு இடம் இருக்கு. அது இல்ல, இது கால்வாய். அங்கமடில்ல இந்த இதுலயும் அந்த டொட்ஸால போட்டப்பட்டது. இதுவும் கால்வாய் தான். இதுல பராக்கிரம சமுத்திரம் மகாவலிங்கை கிட்ட இதுல கருமையா நிறந்துட்டப்பட்டிருக்கு. பராக்கிரம சமுத்திரம். இது பராக்கிரம பாகுவால கட்டப்பட்டது. மிகப்பெரிய பாவி, அதாவது சமுத்திரம். அதாவது பராக்கிரம சமுத்திரம். மகா பராக்கிரம பாகு அல்லது முதலாம் பராக்கிரம பாகுவால கட்டப்பட்டது பராக்கிரம சமுத்திரம். அத மாதிரி இதுல வருது. அதாவது யானோயா, இந்த நதிக்கு பெயர் யானோயாவில தான் இங்க குருளுவாவி இருக்கு. இதுல போட்ட யானோயா இது. இதுல குருளுவாவி என்று சொல்லி ஒன்று இருக்கு. அத மாதிரி இங்க வந்து கந்தலாய் குளம். அப்ப இதுல வந்து அது என்ன நதி என்றதை பார்க்கலாம். இதுல வந்து நாங்க பார்த்தோம் என்றால் கந்தலாய் குளம். இந்த இதை பார்ப்போம் முதல். இதுல யானோயா, இந்த யானோயாவுக்கு யானோயாவில தான் இதுல வந்து இந்த குருளுவாவி என்றது இருக்கின்றது. அதுக்கு பக்கத்துல வரும் கனகராயனாறு யானோயா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த யானோயா அங்க இருக்கின்றத முதல் பார்க்கணும். இதுல யானோயா, அந்த யானோயாக்கு கிட்ட அதுக்கு பக்கத்துல என்ன அரன்னு சொன்னா மா ஓயா. யானோயாக்கு பக்கத்துல. அப்ப இது பார்த்தோம்னு சொன்னா மா ஓயா. அப்ப இதுல வந்து அதாவது கந்தலா குளம் இதுல இருக்கின்றது. அதே போல இதுல இந்த அபயவாவி என்று சொல்லி ஒன்று இருக்கு. பண்டுகாவிய மன்னனால கட்டப்பட்டது வந்து அபயவாவி. அதுவும் இவ்விடத்துல இருக்கிறது அபயவாவி. அதாவது வந்து பண்டுகாவிய மன்னனால கட்டப்பட்டது. அப்ப இவ்வாறு இதுல இந்த குளங்களும் இலங்கையின முக்கியமான ஆறுகளும் குளங்களும் இந்த படத்துல தரப்பட்டிருக்கிறது. இதுல இது இவ்வளவு அநேகமா பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. அநேகமாக அந்த கனகராயனாரெல்லாம் பெற இரணமடு குளம். அப்ப இதெல்லாம் எந்தெந்த ஆற்றில் என்னென்ன குளம் இருக்கின்றதை நீங்க மனனம் செய்து வச்சு அதை ஞாபகத்துல வைத்திருந்தால் இந்த இலங்கப்படத்துல வந்து நீங்க ஒரு முழுமையான பயிற்சியை பெற முடியும். அத மாதிரி நாங்கள் இப்ப இங்கால இந்த தரப்பட்ட இடங்களை பார்ப்போம். இதுல இலக்கங்கள் குறித்து நிற்கும் இடங்கள். ஒவ்வொரு இலக்கமும் சரியான இடத்தை அதுல நான் குறித்திருக்கிறேன். 1 பூநகரி, 2 மெல்வத்தோயா, 3 யோதவாவி, 4 பூந்தல, 5 கோகண்ண, இது ஒரு துறைமுகம், 6 கம்பளை, 7 மகியங்கனை, 8 சிகிரியா, 9 உடரஞ்சாமடம், 10 மட்டக்களப்பு, 11 பாகியன்கல, 12 பராக்கிரம சமுத்திரம். அப்ப நாங்க இதுல பராக்கிரம சமுத்திரம் எல்லாம் இப்ப இதுல சில இடம் பார்த்திருக்கிறோம். முதலாவது பார்ப்போம். இதுல பூநகரி. இந்த முதலாவது இடம் வந்து 1 இலக்கம் பூநகரிய குறிக்கின்றது. அதே மாதிரி இதுல 2 இலக்கம் போடப்பட்டிருக்கு. இது இப்ப நாங்கள் அந்த நதியில காட்டினேன். அதாவது வந்து இங்க மல்வத்து ஓயா. இந்த 2 இலக்கம் 2 குறிக்கிறது வந்து மல்வத்து ஓயாவை குறிக்கின்றது. அதே போல நாங்கள் இதுல வந்து இலக்கம் 3 நாங்க எடுத்தோம்னு சொன்னால் இலக்கம் 3 இப்ப நாங்கள் பார்த்த நாங்கள் அதாவது யோதவாவி. இது யோதவாவிய குறிக்கின்றது. இலக்கம் 3 யோதவாவி. அத மாதிரி இலக்கம் 4, இலக்கம் 4 வந்து தந்திருக்கணும் பூந்தல. பூந்தல என்று சொல்லி சொல்றது. அப்ப இது இடத்துல வந்து அதாவது பூந்தல என்ற ஒரு இடம் இதுல காணப்படுது. அது இந்த நதிக்கு கிட்ட வரும். அப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க முதல் வந்து இந்த நதிகள் வந்து என்னென்னதை இது வந்து கிரிந்தி நதி. அப்ப அதுக்கு பக்கத்துலதான் இந்த கிரிந்தி யோயா, அதாவது அதுக்கு பக்கத்துல இந்த பூந்தல என்ற இடம் அமைந்திருக்கின்றது. அத மாதிரி இந்த 5வது பாட்டம் எல்லாம் இது கோகண்ணா துறைமுகம். இது திருகோணமலை. இந்த திருகோணமலையில இது வந்து துறைமுகம் வந்து அதாவது கோகண்ண. இந்த துறைமுகத்துடைய பழைய பெயர் தான் இது, வந்து கோகண்ணன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 5 துறைமுகத்தை குறிக்கிறது திருகோணமலையில இருக்கின்றது. அத மாதிரி 6 கம்பளை. இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த மகாவலி கங்கை இந்த கிளையாறுகளுக்கு கிட்ட இவ்விடத்துல வந்து கம்பளை, அதாவது இந்த இலங்கையில தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் என்று இருக்குது. தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை. அப்ப அதுல அந்த கம்பளை என்ற இடம் இந்த மகாவலி கங்கையினுடைய அந்த கிளையாற்றுக்கு கிட்ட காணப்படுகின்றது. இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால் அதாவது களனி கங்கைக்கு கிட்டத்தான் இது இருக்குது. இப்ப இது வந்து களனி கங்கை நதியை பார்த்தோம்னா இது களனி கங்கை. இந்த களனி கங்கைக்கு கிட்டத்தான் இவ்விடத்துல இந்த கம்பளை என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அதே போல 7வது வந்து மகியங்கனை. அதுவும் இந்த மகாவலி கங்கைக்கு பக்கத்துல இதுல இருக்குது 7. இலக்கம் 7 இந்த மகியங்கனையை குறிக்கின்றது. அத மாதிரி இலக்கம் 8 எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து சிகிரியா. அப்ப அதுவும் வந்து இந்த கிட்டத்தட்ட இதுல வந்து எல்லாம் மகாவலி கங்கை அதுக்கு பக்கத்துல இருக்கிற நதிகளை நாங்க பார்க்கலாம்.
அதுக்கு அருகில இங்க வந்து சிகிரியா காணப்படுகிறது 8. அதே போல 9வது உடரஞ்சா மடம். அதாவது இந்த தொல்பொருள் யுகங்கள் இந்த சரளக்கற் படிவுகள் காணப்பட்ட இடங்கள். சரளக்கற் படிவுகள் காணப்பட்ட இடங்கள்னு சொல்லி, அதாவது நாங்கள் இப்ப இதுல எடுத்தோம்னு சொன்னால் இந்த இடம் வந்து உடரஞ்சா மடம் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். உடரஞ்சா மடம். அதே போல 10வது நாங்க எடுத்தோம்னா மட்டக்களப்பு. அதாவது இவ்விடத்துல வரும் மட்டக்களப்பு. அதாவது 10வது இந்த குடா, களப்பு, கடனீர் ஏரி மாதிரி ஒரு முனைவு. அந்த முனைவுக்கு பக்கத்துல இந்த விழா பிரதேசம் வந்து மட்டக்களப்பு பிரதேசத்தை குறிக்கின்றது. இது மட்டக்களப்புன்னு சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். அதே போல 11வது வந்து பாகியன் கலை. இதுக்கும் அந்த தொல்பொருள் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற இடங்கள்ல ஒன்றுதான். அதாவது களனி கங்கைக்கு கீழே இங்க வந்து 11வது இடத்துல பாகியன் கலை என்ற ஒரு இடம் காணப்படுகின்றது. அதே மாதிரி 12வது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் பராக்கிரம சமுத்திரம். அதாவது மகாவலி கங்கை. இப்ப இதுல வந்து 12 என்ற இடம் மிகப்பெரிய ஒரு பாவி அல்லது சமுத்திரம். அதாவது பராக்கிரமாவில கட்டப்பட்டது பராக்கிரம சமுத்திரம். இந்த 12 என்ற இடம் குறிப்பது. அப்ப இதுல இருக்கிற ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் ஒவ்வொரு இலக்கம் எந்த இடங்களை குறிக்குதுன்றதை பற்றி பார்க்கிறேன்னு சொன்னால் இந்த விடைகளோட நான் போட்டிருக்கேன். இப்ப இலக்கம் 1 பூநகரி. அதே போல இப்ப இலக்கம் 2 இப்ப மெல்வத்தோயான்னு சொன்னால் இப்ப உதாரணமாக இந்த நதி, அதாவது இங்க இதுல அம்புக்குறி இதுல காட்டுது 2 மெல்வத்தோயா. அப்படி இதுல அத மாதிரி இதுல 5 இலக்கம் இது பூகண்ண. அதே போல இப்ப இதுல வந்து 12 இலக்கம் பராக்கிரம சமுத்திரம். அப்ப ஒவ்வொன்றையும் நான் இப்ப இதுல தனித்தனியா போட்டிருக்கிறேன். அத மாதிரி இதுல இலக்கம் 6 கம்பளை என்று சொல்லி எடுக்கலாம். அதே போல இப்ப இலக்கம் 7 நாங்க பார்த்தோம்னு சொன்னா இது வந்து மகியங்கனை. அதே போல இப்ப இலக்கம் 10 சொன்னா அது வந்து மட்டக்களப்பு என்ற இடத்தை குறிக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் இப்ப இந்தியா வகுப்புல நாங்க இந்த இலங்கப்படம் குறித்தல் ஒரு கட்டாய வினா ஆனபடியால இந்த பயிற்சிகளை நீங்க பெறுவதற்கு முதல் இந்த நதிகளை முக்கியம் எல்லா நதிகளையும் இல்லை, நான் எல்லா நதியும் போட்டுக்க, நீங்க மிக முக்கியமான நதிகளை இனம் கண்டு எந்த நதிக்கு கிட்ட எந்த குளம் இருக்குன்னு பார்த்தால் மிக இலகுவாக இந்த பயிற்சிகளை குறிக்கலாம். அதாவது எந்த நதிக்கு கிட்ட எந்த குளம். இப்ப உதாரணம் மகாவலி கங்கை என்ற அதுக்கு பக்கத்துல பராக்கிரம சமுத்திரம். அத மாதிரி இப்ப இதுல 3வது இடம் தந்திருக்கிறேன்னு சொன்னா யோதவாவி. யோதவாவி என்ற இது கூட பார்க்கணும். இது என்ன நதி? இது மெல்வத்தோயா. மெல்வத்தோயாவுக்கு பக்கத்துலதான் இந்த யோதவாவி வரும். அப்படி எந்த நதிக்கு கிட்ட எந்த குளம் வரும்ன்றதை நீங்க அந்த நதிகளை சரியா இனங்கண்டு வைத்திருந்தா இந்த குளங்களை குறிக்கிறது மிக இலகுவாக இருக்கும். இப்ப இது நான் இலங்கப்படத்துல பயிற்சி உண்டு. இவ்வாறு நான் இதுலயும் இந்த பயிற்சிகள் பயிற்சி 1, பயிற்சி 2, பயிற்சி 3ன்னு சொல்லி தொடரும். இப்ப அநேகமா உங்களுக்கு இதெல்லாம் விளங்கி இருக்கும். நீங்கள் இதுல பயிற்சியை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்கள். நன்றி.